படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் அதர்வாயும் செம்ம அழகா இருந்தாரு. அதர்வா எஸ்கேக்காக கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை வந்து வில்லன் கேரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. படத்துல உங்களுக்கு பூஸ்ட் மூமெண்ட் எல்லாம் புரியல. படத்துல பூஸ்ட் மூமெண்ட் தான் எல்லாமே நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே லாஸ்ட்ல தமிழ் பேசலாம்ன்றதுக்கு அவங்க எவ்வளவு போராடினாங்கன்றது வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து படமா இல்ல நிஜத்தையே அப்படியே காட்டினாங்கன்ற மாதிரி அவ்வளோ ஒரு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹீரோயினி பத்தி ஐயோ சூப்பரா இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. ஓகே, எதனால இவ்வளவு விமர்சனம்? படம் ஸ்லோவா இருக்கு, லாகா இருக்கு, இத்தி திணிப்பு வச்சு பேசுறாங்க. இத்தி திணிப்பு அது கிடையாது. ஸ்லோவா லாகா இருக்கிறது நடந்த கதையை தான் எடுத்துக்கிறாங்க. முன்ன 60ல நடந்திருக்கு. 60ல யாருமே கிடையாது. நான் கூட கிடையாது. இப்ப எனக்கு 50 வயசு ஆகுது. 60ல நானும் கிடையாது. கண்டிப்பா இப்ப எடுத்துக்கிறது இப்ப நம்ம பார்க்கும் போது கூடயே வாழற மாதிரி இருக்கும். 60ல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இன்னைக்கு அது நடக்காம இருந்தா தமிழே இருந்திருக்காதே. தமிழ் தேவையில்லை. அவங்களோட தாய்மொழி கம்பல்சரியா தேவையாச்சு. நான் என்ன சொல்றேன், இப்ப இருக்க ஜெனரேஷன் கண்டிப்பா இதை பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். இதை வந்து அரசியல் காரணமே கிடையாது. அரசியலே கிடையாது. படம் வந்து கம்பல்சரியா பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்னா, இது மாதிரி நடந்திருக்கு. ஒவ்வொரு ராஜா பத்தி தெரிஞ்சுக்கணும்னா படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். பசங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான படம் தமிழ் அழியுது அந்த மாதிரி அழியுதுன்னு சொல்லவே இல்லை. அவங்க எல்லா மொழியும் காமிச்சிருக்காங்க. எல்லா மொழிக்காரங்க பெங்காலி கூட வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதாவது தாய்மொழி இது வந்து தமிழ் மொழிக்காக கிடையாது. தாய்மொழி வாழணும். ஒரு பூமியில தாய்மொழி கண்டிப்பா வாழணும் அப்படின்னா அது அடுத்த மொழி கூட திணிக்க கூடாது. அதுதான் காமிச்சிருக்காங்க. அதை வச்சு ஃபைட் பண்ற மாதிரி வச்சுதான் ஃபைட் பண்ணிருக்காங்க. தவிர தப்பா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். அதாவது தமிழ் மொழிக்காக மட்டும் கிடையாது. ஒவ்வொரு தாய்மொழியும் வந்து அவங்களுக்கு முக்கியம். எல்லாருக்கும் தாய்மொழி முக்கியம் இல்ல. அதுதான் எடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க. சான்ஸே கிடையாது. ஒவ்வொருத்தர் நடிப்பும் அவ்வளவு அழகா நடிச்சிருக்காங்க. 1960 காஸ்டியூம்ஸ்ல இருந்து இதுல இருந்து எல்லாத்தையும் அப்படியே பார்த்து பார்த்து செதுக்கிருக்காங்க. பொள்ளாச்சியோட அந்த ஒரு காட்சி பார்க்கும்போது நடந்த கதையை தான் அவங்க எடுத்திருக்காங்க. பேஸ் பண்ணி பொள்ளாச்சியில் நடந்த மேட்டர். ஆமா, அவங்க 1960ல இப்ப நடந்திருக்கு. நடந்த விஷயத்த அவர் அழகா எடுத்திருக்காங்க. எடுத்த விஷயத்த அழகா சொல்றாங்க. கண்டிப்பா வந்து எல்லாரும் அதாவது டீனேஜ்ல இருந்து ஒரு 10-15 வயசு குழந்தைங்க எல்லாரும் பார்க்கணும். அப்பதான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, இதை பத்தி விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பா பார்க்கணும். அப்ப இவங்களா ஒரு ஜட்ஜ் பண்ணி படம் எடுக்கலாம். நடந்தது ஆல்ரெடி நடந்ததுதான். நடந்த உண்மை விஷயம். சம்பவம். ஆமா, உண்மை சம்பவத்துல தமிழ்கார மட்டும் எல்லா லாங்குவேஜ்காரங்களும் போராடி இருக்காங்க. எதுக்குன்னா அவங்க தமிழை நிறுத்திடுவாங்க, தமிழ்களை நிறுத்துவாங்க, மராட்டி நிறுத்துவாங்க. அப்ப ஒவ்வொரு லாங்குவேஜ் நிறுத்தி ஒரு புரியாத லாங்குவேஜ் பேசுனா அது எப்படி? அவங்க நிறைய உணர்வு மாறுணர்கள் இருந்து வராது. தாய்மொழி அந்த தாய்மொழியை நிறுத்தக்கூடாதுன்றதுக்கான படம் தான். அதனால யாரும் வந்து அதை தப்பா புரிஞ்சுக்கிறதோ அரசியல் காரணம் அதெல்லாம் உண்மையே கிடையாது. அரசியலே கிடையாது. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லாவே பார்க்கலாம். எனி நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தா அதை நம்ப வேண்டாம். இங்க வந்து நேர்லயே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சொல்ல வேண்டிய வந்த கருத்தை தெளிவா சொன்னாங்க. ஆமா, நல்லா இருக்கு. சொல்ல வேண்டிய கருத்தை நல்லாவே தெளிவாவே சொல்லி இருந்தாங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் அவங்களுடைய போர்ஷனும் கரெக்டா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா ஜெயம் ரவி சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வில்லனா ஜெயம் ரவி ஆக்சுவலி நெகட்டிவ் ஷேடு சும்மா அப்படி பண்ணணும்னா பண்ணல. பட் சூப்பராவே அவரோட நெகட்டிவ் ஷேடோட ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருக்காரு. அவரு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதர்வா கேரக்டர் ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சு. பட் இம்பாக்ட் நல்லா இருந்துச்சு. ஷார்ட் பட் ஆனா இம்பாக்ட் நல்லா இருந்துச்சு. அதுதான் ஒரு படத்தோட மெயின் ஸ்பார்க்காவே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால நல்லா இருந்தது. எல்லா ரோலுமே அவங்கவுங்களுக்கான கொடுத்த ரோல் அவங்கவுங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. டைலாக் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. படம் ஓவராலாவே செம்ம மூவி. ஆல் லாங்குவேஜஸ் ஆர் ஈக்குவலி இன் இந்தியா. அவ்வளவுதான் மொத்த கருத்து. ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து பாருங்க. அதர்வாவோட ஆக்டிங், அதுக்கப்புறம் ஷீலோட ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு. இந்த கான்ட்ரவர்சி போயிட்டு வந்து we can support this also. And தமிழோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நல்லாவே காமிச்சாங்க. இவ்வளோ நடந்துருக்கு. இது ஒரு ரியல் இன்சிடென்ட் இப்போதான் தெரியுது. ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க. இதுக்கு சப்போர்ட் கொடுங்க. எல்லாருமே ஜனநாயகன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது. பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தா கண்டிப்பா நல்லா இருக்கு. கண்டிப்பா லைக் எல்லாரும் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா. மியூசிக் நல்லா இருந்தது. அந்த ரத்னமாலா டான்ஸ் ஆகட்டும், கோரியோகிராஃபி நல்லா இருந்தது. ஸோ லைக் ஒரு சிம்பிளாக இருந்தது. பட் சில இடத்துல கொஞ்சம் லேக் ஆகும். பட்
அந்த ஸ்டோரி வைஸ் ஹீரோவும் வில்லனும் ஒரே டைம்ல மீட் பண்றப்ப தியேட்டர் வைப் எப்படி இருக்கும்? வேற லெவல்ல இருந்தது. எல்லாருமே அவ்வளோ கத்திக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் காமிச்சாங்க ஒரு இடத்துல. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரேட்டிங் எவ்வளவு தரீங்க படத்துக்கு? 9.5. ஓகே, தேங்க் யூ. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங், ஜெயமணியோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கணும். நல்ல கருத்து. இல்ல ஹிந்தி திணிப்பு பத்தி பேசிருக்காங்களா, சோ அத பத்தி உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பா இது தெரிஞ்சுக்க வேண்டிய படம் தான். நிறைய பேர் இதுக்காக இறந்துருக்காங்க. கண்டிப்பா வந்து பார்க்கணும். அப்பதான் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். படம் எப்படி இருந்தது? சிவகார்த்திகேயன் அவரோட ஆக்டிங் எப்படி இருந்தது? யாரோட பெஸ்ட் நினைக்கிறேன்? அதர்வா, சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. யாரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்ததா? சரி, படம் என்ன சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் ஃபைட்ல செட்டில் டவுன் ஃபைட் தான் பண்றாங்க. நல்லா இருக்கு. நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை கரெக்டா கண்டிப்பா பிளாக் பஸ்டர் மியூசிக், ஃபைட், ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா லாக் அடிக்காம ஆக்சுவலி லவ் சீன்ஸ் அடிக்காம தான் இருக்கு. பட் அவ்வளவு பேர் லாக் அபிசாரா இருக்கட்டும், அதர்வா படம் எப்படி இருக்கு? படம் பார்த்தீங்கன்னா ஒரு 1959 வந்து 1965 இந்த காலகட்டத்தில் வந்து ஹிந்தி வந்து நேஷனல் அஃபிஷியல் ஒன்லி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஒரு படம் பார்க்கும்போது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டைம் இதை வந்து எதிர்த்து வந்து தமிழ்நாட்டில் படம் எந்த ஒரு ஹிஸ்டரியை தான் ஒரு அகேன்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து இருக்காரு. அவர் வந்து ஒரு போலீஸாக இருக்காரு. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஹிந்தி கிளிப்பு வந்துச்சுன்னா என்ன பாதிப்பு இருக்கும், ஏன் வந்து போராட்டம் பண்றாங்க, அதுக்கான நியாயங்கள், இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷன்லாம் பயங்கர சூப்பராக வந்து கற்றுக்கிட்டாங்க. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து ஜெயம் ரவி வர்சஸ் சிவகார்த்திகேயன் தான் செகண்ட் ஆஃப். ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதுவான ஒரு பேசு. ஒரு ஹீரோயினை அரைஞ்சா கூட நம்ம ஆடியன்ஸால நம்ப முடியாது இவரெல்லாம் அரைஞ்சாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசு. அதை வச்சுட்டு ஒரு விளக்கணம் பண்ணியிருப்பாரு பாருங்க, வாய்ப்பே இல்லை. உண்மையான ஒரு விளக்கம் பண்ணியிருக்காரு. நம்மளே எதிர்த்து அடிச்சலாமாங்கிற மாதிரி அந்தளவுக்கு ஆடியன்ஸே கோவம் சூப்பராக அடிச்சிருக்காரு. என்னைக்குமே ஒரு வில்லன் வந்து பெரிய லெவலில் எலிவேட் ஆனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடு ஹீரோ வந்து எலிவேட் ஆகுது. சிவகார்த்திகேயன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த வில்லன் கேரக்டர்னாலே வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு அமரன் அடுத்தது வந்து இந்த படம் வந்து கரியர்ல முக்கியமான படமா வந்து இந்த படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்ரீகிருஷ்ணெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா, பட் அவங்களாலே நடிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்து சூப்பரா அவங்களோட ஆக்டிங் இருந்துச்சு. ரொம்ப அருமையான ரியாக்ஷன் தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸ் முதல் கொண்டு அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் வந்து பிளே பண்ணாங்க. அவங்க கேரக்டர் டேரக்டர் உண்மையிலே பாராட்டணும். நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து சூரிய போட்டில் வந்து அந்த படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸாக அந்த இமோஷன்ஸ் அந்த டீட்டெயில்ஸு சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாமே கம்மியாகும். அது ஈக்குவலாக இந்த படமும் வந்து இமோஷன் வைஸு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம்லெஸ் மார்க் சொல்லலாம். 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட போயிட்டு 1965ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னா இந்த படத்தை வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தரமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. படம் வந்து மியூசிக் நல்லா இருக்குது, பிஜிஎம் சாங்ஸ் நல்லா இருக்கு. ஒரு பீரியடை வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம்ஸு, சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாத்தையுமே வந்து வெரைட்டியாக டெக்னிக்கல் சைடு வந்து ரொம்ப நல்லா இருக்கு.